ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சிவதன்யா அகாடமி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிவதன்யா பப்ளிகேஷனோட புக்கு, அந்த தும்பை புக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தும்பை புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த புக்கு வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸுக்கு நிறையா அகாடமி வந்து புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது டேஃபு, புத்தா, சந்தோஷ்மணி எல்லா புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு அகாடமியோட புக்கு நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு வந்துருக்குறோம். அதோட இதில் இப்போ வந்து சிவதன்யா பப்ளிகேஷனோட தும்பை புக் இருக்குங்களே, அந்த தும்பை புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ரைட். இது வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போது ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சாம்பிள் பேஜ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அந்த சாம்பிள் பேஜ் மூலமாக நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குன்னா, பிரித்தெழுதுக சேர்த்தல் இருக்கலாம் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற சமச்சீர்கள் இருக்கிறது மொத்தமாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? மொத்தமாக இருக்கிறது எத்தனை இருக்கோ அத்தனையும் கொடுத்துட்டாங்க. பார்த்துக்கோங்க, மொத்தம் எவ்வளோ இருக்குது. நமக்கு வந்து பார்த்துட்டு மொத்தம் 236 இருக்குது. 236 இருக்கா? இப்போது அடுத்து 11th மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 11th இருக்குது. அப்புறம் 12th மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 6லேருந்து 10 வரைக்கும் பழைய புத்தகம்னு போட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போது இந்த மாதிரி புக்கில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, இந்த 173 பாருங்களேன், பசி ஆறாது, பசி ப்ளஸ் ஆறாது இல்லையா? இப்போது இதை நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இந்த பசி ஆறாது, பசி ப்ளஸ் ஆறாதுங்கிறது எந்த புக்கில் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பழைய புத்தகத்தில் இருக்குன்னு இங்கே வருங்க 6லேருந்து 10வது வரைக்கும் பழைய புத்தகத்தில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போது ஆனால் அந்த 6லேருந்து 10வது புக்கில் அது அந்த பசி ஆறாதுங்கிறது எந்த புக்கில் இருக்குங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும்ல. என்னதான் பிரித்தெழுக சேர்த்தெழுகனாலுமே நமக்கு புக்கில் எங்கே இருக்குன்னு நமக்கு ஃபஸ்ட்டு புக்கில் தானே தெரியணும், எங்கே இருக்குங்கிறது அப்படிங்கிறது தெரியணும்ல. இப்போ பாரதிதாசனுக்கு பார்த்தோம்னா 6th புக்கில் இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு அகாடமி புக்கில் படிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு எப்படி தெரியும்? ஃபஸ்ட்டு இந்த இவர் உரைநடையை பார்த்துட்டு இங்கேருந்து இவர் இங்கே இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியணும். தெரியலன்னா எப்படி? இப்போ அதில் நான் பார்த்த வரைக்கும் அது ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. ஏன்னா பிரித்தெழுக சேர்த்தல்னு நினைக்கிறேன், ஆனால் அதுலேயே டெஸ்ட்டு வைக்கலாம் இல்லையா? இப்போ அதில் வந்து நமக்கு விதி வேணும், விதியே இல்லை. ரைட்டுங்களா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து நகைச்சுவையில் பிரித்து வச்சுருக்காங்களா, இது இப்போ 6லேருந்து 10வது வரைக்கும் கொடுத்துட்டாங்க. 12வது பழைய புத்தகம் போட்டிருக்காங்க. இப்போ அது அதோட விதி கொடுத்துருக்காங்களா. அப்புறம் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு பேஜ்லேயும் அவங்களோட அகாடமியோடது மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரைட்டா? ஒவ்வொரு இதுலேயும் அவங்களோட அகாடமியோட வந்துக்கிட்டே இருக்குது. என்ன கொஞ்சம் கொடுத்துட்டு இது இந்த சிவதன்யா ஃபுல்லாக வருது பார்த்தீங்களா, இதில் இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுக்கலாம். ரைட்டா? இப்போ ஆனால் அது பண்ணலை. ரைட், ஓகே, அது விட்டுறலாம். நமக்கு புக்கு வாங்கலாம் வேணாம் மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா? இப்போ விதி கொடுத்துருக்காங்க. அப்போ மயங்கொலி சொற்கள் அது கொடுத்துருக்காங்க. இப்போது ஓகே, இது ஓகே தான். ஆனால் சிலபஸில் எப்படி நமக்கு கரெக்டாக ஆகுங்கிறத மென்ஷன் பண்ணணும் இல்லையா? இப்போ வந்து ஒவ்வொரு டாப்பிக்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். எனக்கு அதை பார்க்குற ஒரு ட்ராபேக்காக எனக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அதில் ட்ராபேக்காக தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ புத்தா கூட ஃபாண்டு கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த புக்கோட நான் இதை பார்க்கும்போது ஒருவேளை பிடிஎஃப்பில் பார்க்குறோன்னு இப்படி இருக்கலாம், இல்லைனா புக்கில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஓகேவா? இப்போ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புக்கன்னட்டு தான் வல்லினம் மிகவும் மிக ஆண்டோன்னா கூட, இப்போ உதாரணத்துக்கு சந்திப்பிலையில் வல்லினம் மிகவும் மிக ஆண்டோன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? அதை வந்து இங்கே வல்லினம் மிக அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும்ல. சந்திப்பிலைன்னு இருக்குன்னா சந்திப்பிலைன்னு இங்கே மென்ஷன் புத்தா புக்கில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கிறது. சந்திப்பிலை இது வந்து வல்லினம் மிகவும் மிக ஆடம் 9th ஓல்டில் இருக்குது, அப்போ 9th நியூவில் இருக்குது. கரெக்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து அது புத்தா புக்கில் வந்து புக் கண்டென்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் அவங்க என்ன தான் புக் கண்டென்ட்டே கொடுத்தாலும் தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்கல்ல. இது வந்து இந்த வல்லினம் மிக மிகாடம் வந்து 9th ஓல்டில் இருக்குது, நியூ புக்கில் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாங்கல்ல. அந்த வல்லினம் மிக மிகாடம் எதுக்கு வருது? சந்திப்பிலைக்கு வருது. எங்கே இத்து வரணும், எங்கே இப்போ வரணும் அப்படிங்கிறது சொல்லுது அப்படின்னு நமக்கு சொல்லணும்ல. ஆனால் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. அவ்வளோதான், வினா போட்டு இது வந்து இங்கே வருதுன்னு போட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி படிக்கிறது? நமக்கு ஃபஸ்ட்டு இந்த சந்திப்பிலைன்னு வருதுன்னா எந்த டாபிக் வருது, அந்த சந்திப்பிலைக்கு உண்டான நம்ம எதை படிக்கணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் நம்ம என்னென்னு போய் எங்கே போய் படிச்சுட்டு இருக்கிறது? அப்புறம் இங்கே பாருங்கள், வலிமிகா அடம் போட்டிருக்காங்க. அது வல்லினமா மிக இடமா? ரைட்டா? அது வந்துட்டு இது கொஞ்சம் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் மிஸ்டேக் கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த புக்கு என்னென்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட அகாடமியோடது வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய பாக்ஸு போட்டு இப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஓகே தான். ஆனால் இவ்வளோ பெரிய பாக்ஸில் இன்னும் எவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கலாம் இல்லையா? கொடுத்துருக்கலாம். ஏதோ புக்கில் இங்கே இந்த இடத்துல வந்து பேஜுக்கு சென்டரில் பாருங்கள், இங்கே வாட்டர் மார்க் வச்சுருக்காங்க. ஓகே தான். ரைட்டா? ஏன்னா புத்தா புக்கு அவங்கள என்ன பண்ணுவாங்க, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மட்டும் அவங்க புத்தா பதிப்புக்குன்னு போட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இங்கே இது வரைக்குமே இந்த எண்டு வரைக்குமே கண்டென்ட் இருக்கும்.
அவங்களதுல இந்த இந்த எண்டு அந்த புத்தா புதுக்கு வரைக்குமே அவங்க கண்டென்ட் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேஜும் அங்கே விடக்கூடாது, ஒரு எம்டி பேஜ் கூட நம்ம பண்ணக்கூடாது, நம்ம வந்து கண்டென்ட் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க ரைட்டா. ஆனால் இவங்க ஒவ்வொரு பேஜுக்கும் இவங்களோட அகாடமியோடது வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அது வந்து மிகப்பெரிய ட்ராபாக் இருக்குது. எதுக்கு இப்படி கொடுத்துட்டே இருக்காங்க? இவங்க அகாடமி புக்கு தான் இல்லைன்னு சொல்ல, எதுக்கு இதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? சரி ஓகே, அது அவங்க விளம்பரம், அவங்க என்ன பண்ணிட்டு போய்ட்டோம். ஓகே, இப்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களும் புக் கண்டென்ட் மென்ஷன் புக் கண்டென்ட் தான் இதில் இருக்கிறது, புக் கண்டென்ட் தான். என்ன இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கரெக்டாக இந்த இது வந்து இங்கே இந்த புக்கில் தான் ஆகுது. இந்த இப்போ ஒருமைப்பன்மை அப்படின்னா இது வந்து புக் பேக்கில் தான் இருக்கும் இல்லையா? ஒரு ஒரு புக்கில் புக் பேக்கில் தான் இருக்கும். இப்போ அது வந்து எங்கே இருக்குங்கிறது எவ்வளோ பேஸ் இருக்குல்ல, இது இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களே, அதில் மென்ஷன் பண்ணலாம்ல. இது வந்து 9th புக்குனா 9th புக்குன்னு மென்ஷன் பண்ணலாம்ல, இல்லை 8th புக்குனா 8th புக்கு மென்ஷன் பண்ணலாம்ல. ஏன் அதை பண்ண மாட்டுறாங்க? ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்களோட அகாடமி பேர் சும்மா சும்மா கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் இந்த இடம் கொடுக்கலாம்ல. உங்களுக்கு புரியுதா? இது வந்து புதுசாக வாங்க யாராவது நான் நம்பி வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னா இது எங்கே கவர் ஆகுங்கிறது தெரியணும். சும்மா வாங்கி இந்த புக்கை படிச்சுட்டு போனோன்னா இதுலேயே ஒரு 100க்கு 100 எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. நமக்கு எங்கே கவர் ஆகுங்கிறது தெரியணும். என்னதான் நம்ம வேட்டு ஸ்டடியே வச்சு படித்தாலும் நம்ம இதில் ஒன்றும் அதில் சொதப்பல் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த புக்கு ஒரு அகாடமி புக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோன்னா இது வந்து எந்த புக்கில் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். ஆனால் அதை பொறுத்து பார்க்க வரதுக்கு எனக்கு புத்தா புக்கில் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருந்தாங்க. இது வந்து இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை நமக்கு புத்தா புக்லேயே புரியலனா கூட பக்கத்தில் இப்போ வந்து இது 9th புக்கில் ஆகுதுன்னு கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட 9th புக் எடுப்போம், புக்கில் இருக்கும் ரைட்டா. அப்போ நமக்கு ஒருவேளை புத்தாவில் குழப்பிச்சினாலும் இந்த ஸ்கூல் புக் எடுத்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க ரைட்டா. எது குழப்புதோ அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த புக்கு இருக்குங்களா, இந்த புக்கை வந்துட்டு பார்த்துட்டு நான் வந்து இது வந்து யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணலான்னா, நான் புக்கே எடுத்து படிக்க மாட்டேன், நான் புக்கெல்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு சிலபஸ் பற்றி எதுவும் தெரியக்கூடாது, நான் இதை எடுத்து படிப்பேன்னா இந்த புக்கு வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஏன்னா இப்போ வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்றுன்னு போட்டிருக்காங்க ரைட்டா. ஆனால் இந்த வினைமுற்றுங்க எங்கே கவர் ஆகுதுன்னு போடலாம், பெயரச்சை வந்துட்டு அது எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு போட்டிருக்கலாம். ஏன்னா அங்கங்கே அவங்க அகாடமி பேர் போடுறவங்க இதெல்லாம் போட்டிருந்தா எனக்கு வாங்கி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது புதுசாக யாராவது வாங்கி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போது இண்டெக்ஸில் புத்தா புக்கு ஒரு இண்டெக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த டாபிக் இது புக்கில் கவர் ஆகிட்டுருக்கு, அடுத்த டாபிக் அந்த புக்கில் கவர் ஆகிட்டுருக்கு. அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் புத்தா புக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா. இப்போ ஓவரால் இந்த புக்கு ரிவ்யூ பார்க்கும்போது கண்டென்ட்டெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் ஓகே தான் இருக்குது ஓகே. என்ன தான் கண்டென்ட் ஓகே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் கிடச்சிச்சு. இன்னுமே இப்போது பார்த்துக்கோங்க. இப்போது உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஓகே பார்த்துக்கலாம். இப்போ வந்து நன்னூல் புலம் அந்த ஓரெழுத்து மொழி இருக்குல்ல, மொத்தம் நமக்கு 42 இருக்குது இல்லையா. ஆனால் 42 இருக்குது. ஆனால் அந்த 42க்கு ஆங்கிறது பசு நமக்கு தெரியும். ஆனால் அதில் புத்தா புக்லேயும் சரி சந்தோஷ் மொழிலையும் சரி இவ்வளோ ஒரு பாக்ஸ் கொடுத்து இந்த ஆக்கு உண்டானது என்னென்ன இருக்குது, குரூப் 2 மெயின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த ஆக்கு உண்டானது என்னென்ன இருக்குது, இந்த ஊனா இறைச்சி அதுக்கு உண்டானது என்ன, இந்த இறைச்சி இல்லாமல் என்னென்ன பேர் இருக்குது, அப்போ தாயினா தலைவன், இந்த தலைவன் இல்லாமல் என்னென்ன பேர் இருக்குது, அத்தனையும் சந்தோஷ் மணி புக் அகாடமிலையும் சரி புத்தா புக்லேயும் சரி தெளிவாக ஒரு அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன தான் வந்து அந்த 2 புக்கில் கொஞ்சம் ட்ராபேக் இருந்தாலும் நமக்கு ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல கொஞ்சம் சூப்பராகவே தெளிவாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவுட் சோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா. இந்த புக்கு நான் வந்து நான் ரெஃபரன்ஸ் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்னா இதில் வந்து கொஞ்சம் ட்ராபேக் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எங்கள் புக்கு வாங்கி வச்சுருந்தீங்க, நீங்கள் தான் சொல்லணும் ஓகேவா. எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா ஓகே, நம்ம எதுவுமே தெரியாமல் எடுத்து புக்கை படிச்சுட்டே போயிட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்காது, நல்லாவே இருக்காது ஓகேங்களா. என்னதான் இவங்க இந்த யூடியூப்பில் வந்துட்டு நான் 300 பக்கம் கொடுத்துருக்கேன்னு சொன்னாலுமே அந்த 300 பக்கத்துக்கு உண்டானது கரெக்டாக கொடுத்துருக்காங்களாங்கிறத நாம் தெளிவாக பார்க்கணும். புரிஞ்சிச்சுங்களா. இப்போ இவங்களும் புக்கை நடந்தா தூக்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் புக்கோட புத்தகத்தையும் சந்தோஷ் மணி புக் எடுத்து பாருங்கள். ஒரு உரைநடைக்குன்னா தெளிவாக போட்டு கொடுத்துருப்பாங்க. பாடல் இப்போ வந்து பாடல்லாம் தனி, அவங்க ஆசிரியர் குறிப்புனா தனி, அவங்க என்னென்ன படைச்சிருக்காங்க அதெல்லாம் தனி ரைட்டா, அவங்களுக்கு யார் தமிழ் கற்றுக் கொடுத்தா அதெல்லாம் தனி. இது புக்கில் இருக்கிற கண்டென்ட் எடுத்து படிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஒரு புக்கு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. பார்த்துக்கோங்க, இப்படி எடுத்து கொடுத்துருந்தேன் நம்ம எப்படி படிக்கிறது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு புத்தா புக்கில் எதுவுமே கலர் கிடையாது. அவங்க இண்டெக்ஸ் அந்த ஃபஸ்ட்டு அவங்க அட்டை வச்சுருக்காங்களா அது மட்டும்தான் கலரு. இவங்க இதெல்லாம் மட்டும் கலர் கொடுக்குறாங்க ரைட்டா. ஏன் இந்த பாரதாசன் வராங்கள்ல, அந்த பாரதாசன் தலைப்பை வந்து கலர் கொடுக்கலாம்ல.
இல்லையா நம்ம இது எப்படின்னு எடுத்து இதை நம்ம எடுத்து படிச்சுட்டு போகிறதுன்னு எனக்கு இன்னும் புரியலை. இந்த புக்கு வாங்கி வச்சுக்க நீங்கள் தான் சொல்லணும் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த புக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் தெளிவாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது புத்தா வாங்கலாம். புத்தா புக்கு வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் இல்லை, ஆனால் புக் சோர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக கொஞ்சம் படிச்சுட்டு ரிவிஷனுக்கு சூப்பராக இருக்கும். சந்தோஷ் மணி புக்கு வந்து நீங்கள் வாங்கலாம். புக் சோர்ஸ் இருக்குது, அவுட் சோர்ஸ் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். அதுலேயும் சில கண்டென்ட்ஸ் மிஸ் ஆகுது, அவ்வளோதான். ஓகேவா? ஓரளவு இந்த தும்பை புக்கோட ரிவ்யூ பார்க்கும்போது இப்போ வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தால் ஓகே. இந்தமாரி புதுசாக வாங்குறவங்க வந்து கொஞ்சம் தெளிவாக யூடியூப்பில் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து வாங்குங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரே மட்டமாக எத்தனையும் இப்படி படிச்சுட்டு போக முடியாது, படிக்கவே முடியாது. இது வந்து பாருங்கள், எனக்கு வந்து ஒரு கட்டுரை பார்த்தோன்னே ஒரு கட்டுரை படிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன இப்போ வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் குரூப் கொடுக்கலாம், பேர் கொடுக்கணும், அவங்க அப்பா அம்மா அவங்க பேர் என்ன, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு போட்டு தெளிவாக கொடுத்தா படிக்கிறவங்களுக்கு நமக்கும் ஈஸியாக. நம்ம படிக்கிறது அதுக்கு தான். ஆனால் புக்கிலேருந்து எடுத்து படிச்சுட்டு போயிடுவோம். இப்போ அகாடமி புக்கு வாங்குறது எதுக்காக? இப்போ அவங்க ஒவ்வொன்று பண்ணாங்கன்னா ஒவ்வொன்று தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இங்கே பாருங்கள், பதிப்பத்த நூல்கள்னு போட்டிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ரைட்டாக. ஆனால் அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், ஒரே லைனில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு சுரேஷ் புக்கில் அதுலேயும் சரி லைனாக பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு இதில் இத்தனை இருக்குது, இதை மட்டும் நம்ம படித்தா போதும். ஆனால் பாரதிதாசன் பற்றி நூல் இவ்வளோ தான் பதிச்சுருந்துருப்பார். இன்னும் நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது நம்ம பாரதிதாசன் இது, ரைட்டா? அதனால் ஓவரால் வந்து இப்போது ரீசெண்ட் இப்போ நானும் புக்கே வாங்கலை. அவங்களுக்கு வந்து நான் அந்த புக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி வாங்கினவங்க விட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை இந்த புக்கு வச்சுருக்கவங்க பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது. என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த புக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா நாலாடியார்னு இப்போ ஒவ்வொன்று இருக்குது. இது நீங்களே பாருங்கள், இது ஒரு புக்கு மாதிரியே இருக்குது. ஒரு பேராகிராஃப் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகல? அத்தனையும் பாருங்கள், பாடலின் பொருள் போட்டு கொடுத்ததுலாம் ஒரு பேராகிராஃப் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த தும்பை புக்கு வந்து என்னோட இதுக்கு எனக்கு பிடிக்கல, சரி பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த புக்கு வாங்கலாமா வேணாமா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நான் இந்த புக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். என்னோட ஒப்பீனியன், இந்த புக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டேன் யாருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா புத்தா புக்கு, சந்தோஷ் மணி, அப்புறம் வந்து சுரேஷுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்க வந்து கண்டென்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இல்லாத கண்டென்ட் இருக்குது, பயிற்சி வினாக்கள் இருக்குது. இதில் எங்கே ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்றுமே இல்லையே, பயிற்சி வினாக்கள் எதுவுமே இல்லையே, புக்கில் இருக்கிறதே கரெக்டாக மென்ஷன் பண்ணலையே, ரைட்டா? பயிற்சி வினாக்கள் இருக்கணும்ல நமக்கு. ஒரு சிலபஸை பார்த்தோன்னா ஒரு புக்குங்கிறது என்னது, சிலபஸை பார்த்தோன்னே கரெக்டாக புக்கை பார்த்தோன்னே கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா இந்த டாப்பிக்கில் இதுதான் இருக்குது, இதுக்கு உண்டான கொஷின் என்ன, அவ்வளோதான். இப்படி தான் ஒரு புக்குங்கிறது இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஃபீல் கொடுக்கல. எனக்கு ஓவரால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் இந்த புக்கு எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வீடியோ முடிஞ்சுது. நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வந்து வேறு எதாவது புக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.